ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங் ஆப். குவாலிட்டியான கிராசரி ப்ராடக்ட் பட்ஜெட் ப்ரைஸில் கம்மி ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் ஷேப் மிரர் எம்ப்ராய்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் மிரர் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை காய விட்டுங்க. காய வச்சதுக்கப்புறமா மிரரை சென்டரில் ஒரு விரலால் அழுத்தி பிடிச்சிருங்க. அழுத்திட்டு மிரரோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு பாருங்கள். அதாவது அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு மாதிரி இருக்கிறதுல சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து அங்கேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு எதிர்முனை பக்கமாக ஊசியை கீழ்ப்பக்கமாக இழுத்துருங்க. சரிங்களா? இழுத்திங்கன்னா அந்த மிரர் லாக் ஆகும். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம மிரரை லாக் பண்ணணும். எதுக்கு அந்த மிரரை நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் எம்ப்ராய்டரிங் போடும்போது வழுக்கி அந்த நூல் வழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் 4 பக்கமும் நம்ம லாக் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் மிரர் நீங்கள் எடுக்கும்போது அந்த மிரர் உடையாமல் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? 4 முனையுமே இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கா, உடையாமல் இருக்கா மிரர் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். எதுக்கு நம்ம செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிரர் உடஞ்சிருந்ததுன்னா நீங்கள் டிசைன் போடும்போது அந்த ஷேப் கார்னர் ஷேப் உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்காது. அது ஒரு மாதிரி மழுங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா டிசைன் நல்லா இருக்காது. சரிங்களா? அதனால் 4 பக்கமும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். 4 பக்கமும் லாக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச்சஸை முடிக்கிறீங்களோ அங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே நூல் இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ஒரு பக்கம் முன்னே ஒரு பக்கம் பின்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுமாரி லாக் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் இப்போ காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சில்க் காட்டன் த்ரெட்டில் வேணும் அப்படின்னா காட்டன் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திங்கனாலே போதும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு நூல் திக்காக எடுத்திங்கன்னா போதும். ஆனால் இதே ஒர்க்கை நம்ம சில்க் காட்டன் த்ரெட்டில் நம்ம பண்ணும்போது நூல் ஒரு 4 ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 ஸ்டாண்ட் என்னும்போது நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது 8 ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ அப்போ திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டிச்சஸ் ஆரி ஒர்க்லேயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. 4 பக்கமும் இதே மாதிரி இந்த டிசைனை ஃபுல்லாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை எப்படி நீங்கள் பேட்ச் ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மிரரை தனியாக கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ்லேயோ இல்லைன்னா ஒரு சல்வாரோட ஃப்ரண்ட் நெக்குக்கு டிசைனாக அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக மெட்டீரியல் வச்சுருக்கீங்க, சல்வார் மெட்டீரியல் இல்லைன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக எப்படி அப்படியே அந்த மெட்டீரியலில் போடுறது அப்படின்றத தான் நான் இப்போ பேஸாக வச்சு நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிரர் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ குட்டீஸோட கவுன்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க, பெரியவங்களுக்கு லாங் சைஸ் அனார்கலி மாடல் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஹிப் பெல்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பெல்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் நீங்கள் மிரர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு யூனிக்காக அழகாக இருக்கும். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிசைன் தான். இது கூட நீங்கள் பீட் ஒர்க் அட்டாச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சல்வாரோட நெக் பார்ட்டுக்கு, ப்ளவுஸோட நெக் பார்ட்டுக்கு, பேக் சைடு நெக்குக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். பட் மிரர் ஒர்க் வச்சு எந்த டிசைன் நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கனாலும் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஏன்னா இதில் நம்ம ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் போடும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching. Keep watching.